உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. சென்சார் அப்ளை பண்ண இடங்கள்ல பாக்குறப்ப அந்த படத்துக்கும் நிறைய சென்சார் கட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 இடங்கள்ல இந்த படத்தில் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னதான் சென்சார் இந்த படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த பகவந்த் கேசரி வந்து பாலையா வந்து அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே வந்து அவர் பேசுகிற டைலாக், அவர் பேசுகிற ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே பாணியில் தான் இவங்க இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்கிறது தான் இப்போ சென்சார் போர்ட்லேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த படத்தில் ஃபுல்லாக ரத்தமும் வெட்டும் குத்தும் அதே மாதிரியான சண்டை காட்சிகள் ரொம்ப ஒரு விஷயம் நிறையா போனதுனால அது ஒரு கொஞ்சம் வைலன்ஸாக இருக்குது படம். அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து சில காட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. திருப்பி இவங்க வந்து இப்போ எடிட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வினோத் வந்து மலேசியாவில் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் அசோசியேட்டை வச்சு தான் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து காப்பியை வந்து இங்கே அனுப்பணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். ஆல்மோஸ்ட் அவங்க அந்த சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 50-50 தான். ஆல்மோஸ்ட் 650 மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கிரீன் மேலே ஜனநாயகன் போகும். 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கிரீனுக்கு மேலே போகும். செகண்ட் டேயில் பராசக்தி ஒரு 650 ஸ்கிரீன் வரைக்கும் போகும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டு படமும் பிரித்து தான் வருவாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா விஜயினுடைய கடைசி படம், அரசியல் பேசியிருக்க படம், ஒரு மாஸ் ஹீரோ படம். என்ன சொன்னாலும் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது சினிமாவில் அன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் தான் அவர். அப்படிங்கும்போது அவர் படத்துக்கு தான் அந்த ரசிகர்கள் கூட்டம், அவர் பின்னாடி தொடரக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் ஒரு பெருமளவு இருக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணுவாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பான பொங்கல் ரேஸில் ஜனநாயகன் vs பராசக்தி படம் மோத போகுது. ஒரு படம் எடுத்து முடிச்சு அதோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ படக்குழுவினர் மொத்தமும் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. அப்படின்னா அந்த சென்சார் பிரச்சனை அப்படிதான். ஆனால் இப்போ வந்து ஜனநாயகனுக்கும் சரி பராசக்திக்கும் சரி 2 படங்களுமே சென்சார் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களுக்கும் சென்சாரில் என்ன பிரச்சனை, அதோட பின்னணி என்ன சார்? இல்லை, முதல்ல இந்த பொங்கல் ரிலீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 படம், ஜனநாயகன், பராசக்திக்கு சென்சாரில் பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து இந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி எடுக்கப்படக்கூடிய படம். அதனால் அதில் வசனங்கள் ஏதாவது ஷார்ப்பாக இருக்கலாம். அதனால் வந்து அந்த கண்டென்ட்டே அவங்களுக்கு ஒரு எதிரான கண்டென்ட் தான். அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படின்னு நினச்சது தான். அதே மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இடத்துல கட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு அவங்க ரிவைசிங் கமிட்டி 6 பேர் உள்ள சென்சார் போர்டிலேருந்து இப்போ ரிவைசிங் கமிட்டி 12 பேர் இருக்கக்கூடிய ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கிறாங்க. சில காட்சிகளை இணைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து நியாயத்தை வைப்பதற்காக அந்த படம் போயிருக்கு. அந்த படம் போயிருக்கப்போ அதுக்கடுத்து ஜனநாயகன் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் அந்த படம். அதை எல்லாரும் தேட்டர் ஓனர்ஸு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த படம் 3 மணி நேரம் போட்டிங்கன்னா 3 ஷோ தான் போட முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்னா 9 மணி நேரம் ப்ளஸ் half an hour டிலே போச்சுன்னா 1.5 மணி நேரம், 11 மணி நேரம், 12 மணி நேரம் அதுலேயே வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து 4 ஷோ போட முடியாது, நீங்கள் ட்ரிம் பண்ணுங்க, அப்படி 2.5 மணி நேரம் ஆக்குங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் வந்து கேட்டிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஒரு 25 நிமிஷம் மட்டும் ட்ரிம் பண்ணி 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் மாதிரி அந்த படத்தை ஃபைனல் கட்டு ரெடி பண்ணி அவங்க சென்சார் அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்சார் அப்ளை பண்ண இடங்களில் பார்க்குறப்ப அந்த படத்துக்கும் நிறையா சென்சார் கட்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 இடங்களில் அந்த படத்தில் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சென்சார் இந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த பகவந்த் கேசரி வந்து பாலையா வந்து அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே வந்து அவர் பேசுகிற டைலாக், அவர் பேசுகிற ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே பாணியில் தான் இவங்க இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்கிறது தான் இப்போ சென்சார் போர்ட்லேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஓகே. இந்த படத்தில் ஃபுல்லாக ரத்தமும் வெட்டும் குத்தும் அதே மாதிரியான சண்டை காட்சிகள் ரொம்ப ஒரு விஷயம் நிறையா போனதுனால அது ஒரு கொஞ்சம் வைலன்ஸாக இருக்குது படம். அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து சில காட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. திருப்பி இவங்க வந்து இப்போ எடிட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வினோத் வந்து மலேசியாவில் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் அசோசியேட்டை வச்சு தான் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து காப்பியை வந்து இங்கே அனுப்பணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். ஆல்மோஸ்ட் அவங்க அந்த சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் பண்ணக்கூடிய சென்சார் 9ஆம் தேதி போடணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தேதி 25 ஆகி போச்சு, 25, 26 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சென்சார் அனுப்பி அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ஃபைனல் கட் பண்ணி அதுக்கு பிறகு அனுப்பணும். இந்த லாங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இப்போ அந்த கடைசி கட்டமான அறிகுறி வேலைகளில்
சென்சார் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 56 கட்டுக்கு மேலே உள்ள விஷயத்தை கட் பண்ணி மற்ற காட்சிகளை ட்ரிம் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த அந்த கட் பண்ணது பிறகு தான் படத்தினுடைய ஒரிஜினல் டியூரேஷன் என்னங்கிறது தெரியும். ஆல்மோஸ்ட் நாள் நெருங்கிருச்சு. இப்போ அநேகமாக இவர் அங்கே மலேசியா போயிட்டார். இப்போ கோ டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையோட எதிரொலியாக படம் ரிலீஸ் ஆகிறது எதுவும் சிக்கல் இருக்குமா? இல்லை, ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஏன்னா எல்லா இடத்தும் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக போகணும் படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள படமாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க அதை சீக்கிரம் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. அநேகமாக நம்ம திங்கக்கிழமைக்குள்ளே சென்சார் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே உட்காந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற கட்டை மட்டும் போட்டாங்க. சில இடத்துல பீப் சவுண்ட் போடணும், சில சீன்ஸை தூக்க சொன்னாங்க, சில சீன்ஸ் வயலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறனால அதை தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரிம் பண்ணுற வேலை தானே உட்காந்து இந்த 2 நாளாக பண்ணிடுவாங்க. மண்டேக்குள்ளே அநேகமாக சென்சார் ஆயிரும். இப்போ 2 படமே ஒரே நாள் கிட்ட ரிலீஸ் ஆகுது. இப்போ 2 படத்துக்குமே தியேட்டரில் எந்த மாதிரியான சிக்கல் இருக்குது சார்? 50-50 தான். ஆல்மோஸ்ட் 650-650ங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ஸ்க்ரீனு. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்க்ரீன் மேலே ஜனநாயகன் போகும். 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே போகும். செகண்ட் டேயில் பராசக்தி ஒரு 650 ஸ்க்ரீன் வரைக்கும் போகும். அப்படிங்கிற மாதிரி 2 படமும் பிரித்து தான் வருவாங்க. இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தோட கதை திருட்டு மாதிரி ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், இது வந்து எப்படின்னா இது ரொம்ப நாளாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான். எங்களுக்கெல்லாம் அங்கங்கே அரசியல் முரசலாக இந்த செய்தி எனக்கு தெரியும். வருண் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு உதவி இயக்குனர், அவர் வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் பெண் சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி செம்மொழி அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம், கலைஞருடைய திரைக்கதை வசனத்தில் இவருடைய கதை டைரக்ஷனில் வருண் ராஜேந்திரன் ஒரு படம் பண்ணலான்னு 2011 காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் கலைஞருக்கு உடம்புல சரியில்லாமல் போச்சு. அப்புறம் தொடர்ந்து படம் பண்ண முடியலன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே அவர் வந்து வச்சுட்டார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருனா இந்த படத்தை வந்து ஒரு கம்பெனிக்கு சூர்யா வச்சு பண்ணுறதுக்காக இவர் அந்த கதையை சொல்கிறார். எந்த கதையை? இந்த செம்மொழி கதையை இந்திய எதிர்ப்பு மையப்படுத்தி செம்மொழி கதையை சொல்கிறாரு. அவர் வருண் ராஜேந்திரங்கிறவரே அவர் தாத்தாவே வந்து இந்த செம்மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டவருடைய பேரை நினைவாக தான் வச்சுருக்கிறாங்க அவருடைய பேரே. அப்போ அந்த களம் அவருக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணலான்னு பண்ணுறாரு. சூர்யா வச்சு அந்த படத்தை பண்ணலான்னு ஒரு ப்ராசஸ் ஒரு கம்பெனிக்கு சொல்லப்பட்ட கதை செம்மொழிங்கிற பேரில். அது சில காலங்கள் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போன பிறகு சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட கதை சொன்ன கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி மூலியமாக அந்த கதை ட்ராவல் ஆகி சூர்யா கம்பெனிக்கு போய் அது வந்து புறநானூறுன்னு சொல்லி அந்த டைட்டிலில் வச்சு இதே சுதா கவுங்கரை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த புறநானூறு போகிற நேரத்தில் இவருக்கு இந்த செய்தி தெரியப்பட்டு அப்புறம் அவர் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த படம் அவங்க சூர்யா கம்பெனிலேருந்து இல்லை. அதுக்கு ஒரு சூர்யாட்டிருந்து அந்த படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு பல ஹீரோஸ்கிட்ட போச்சு அந்த கதை. தனுஷ்கிட்ட போச்சு, சிம்புட்ட போச்சு, பல்வேறு ஆட்கிட்ட போச்சு. கடைசியாக அந்த படம் சிவகார்த்தியன்ட்ட வந்து புறநானூறு பேர் மாற்றப்பட்டு பராசக்திங்கிற பேர் வைக்கப்பட்டு இந்த படம் போச்சு. இவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் என்னுடைய கதை. நான் 2011-12 காலகட்டத்திலே எழுத்தாளர் சங்கத்தில் இந்த படத்தை வந்து கதையை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதுக்குண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாங்கன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடந்த விஷயம் என்னென்னா இந்த பராசக்தி படம் போயிட்டு இருக்கப்போ இடையில அவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எதுவும் எட்டப்படாதனால அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இது என்னுடைய கதையை தெளிவாக எடுக்கிறாங்கன்னு கோர்ட்டில் அவர் வழக்கு போட்டார். வழக்கு போட நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கதை இவருடைய கதை தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டேரக்டர்ஸ் யூனியனுக்கும் ரைட்டர்ஸ் யூனியனுக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம். அநேகமாக அந்த சம்மந்தமான வழக்கு மண்டேக்கு மேலே வரும். 2 தரப்புலையும் பேசி முடிக்கிறாங்களா. கோர்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 2 தரப்பு வந்தாங்கன்னா நீங்கள் வெளியில் பேசி முடிச்சுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இதே வருண் ராஜேந்திரன் சர்க்கார் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து சர்க்கார் படம் வந்து என்னுடைய கதை அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணுறாரு. அப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போகுது. நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜஸ் சொல்கிறாரு இந்த படத்துக்கு அவருடைய கதைன்னு கிளைம் பண்ணுறாரு, நாங்கள்லாம் பார்த்துட்டோம், இவருடைய கதை தான், இவருக்கு என்ன பண்ண போகிறீங்க, செட்டில் பண்ணுறீங்களா இல்லை படத்தை ஏதாவது இது பண்ணுவான்னு கோர்ட்டில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்து ஒரு 1/2 hour டைம் இங்கே 2 பேர் பேசிட்டு வாங்கன்னு கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. தயாரிப்பு நிர்வாகம், இயக்குனர் ப்ளஸ் இவர் இந்த வருண் ராஜேந்திரன் 3 பேரும் பேசி அவருக்கு ஒரு தொகை கொடுக்கறதாகவும் இந்த கதைக்காக ஒரு தொகை கொடுக்கறதாகவும் அப்புறம் மூலக்கதை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தேங்க்ஸ் கார்டு போடுற மாதிரி படத்தில் போட்டாங்க. அந்த படத்தில் சர்க்கார் கொடுத்தாங்க. அந்த கிரெடிட்ஸ் இன்னைக்கு அந்த படத்தில் இருக்குது சர்க்காரில். அப்படிப்பட்ட ஒரு அந்த படத்தில் பண்ண படம் தான் அந்த சர்க்கார். அதே வருண் ராஜேந்திரன் தான் இந்த படத்துக்கு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் என்னுடைய கதை அப்படின்னு. கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுது, தயாரிப்பு நிர்வாகம் என்ன முடிவெடுக்க போகுது, இல்லை இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இனி அவங்க கூடி பேசி வந்தால் தான் தெரியும். இல்லை சார், திரும்ப அந்த நபர் வந்து இந்த கதை விவகாரத்தில் ஒரு வழக்கு போடுறாரு அப்படின்னா இந்த கதை சம்பந்தமாக அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. பதிவு பண்ணாமல் கோர்ட் வந்து அவ்வளோ செய்யாது. இந்த கதையை ஃபுல் பவுண்டடாகவே அவர் வந்து சினிமா ரைட்டர்ஸ் யூனியனில் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த காலகட்டங்களில் பாக்யராஜனுடைய தலைவராக இருந்தார். அவர் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய நஷ்டஈடு வாங்கி கொடுத்து அவர் கிரெடிட்டும் போட்டாங்க படத்தில். ஆனால் இந்த படத்தில் இப்பையும் அதே சேம் பஞ்சாயத்து, சேம் ரிஜிஸ்ட்ரேஷன், சேம் ஆள், அதே பிரச்சனை இதே கோர்ட்டுக்கு வந்திருக்கு.
கோர்ட் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் இந்த சமாதானம் போயிடுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, இல்லாட்டி இவருக்கு அதான் உண்மையிலேயே பதிஞ்சிருக்கிறாராங்கிறது வழக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த விளக்கம் கொடுத்த பிறகு தான் தெரியும். சார் வழக்கமாக விஜய் படம் அப்படின்னாலே விஜய் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய பிரச்சனைகள் வர்றது வழக்கம். இப்போ வந்து வழக்கத்துக்கு மாறாக பராசக்தி படத்துக்கு தொடர் பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு. இது என்ன விஷயம்? இல்லை, இந்த படம் தொடர் பிரச்சனைனா சென்சாரில் அந்த படம் ஆல்ரெடி மாட்டோன்னு தெரியும். ஏன்னா இந்த படத்தை கண்டிப்பாக சென்சாரில் கை வைப்பாங்க. ஏன்னா ஒரு மொழிக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அது வேறு மாதிரி ஆங்கிளில் அவங்க கொண்டு போவாங்க. ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது எதிர்பாராத வந்த பிரச்சனை தான். இது வந்து இதனுடைய ரூட் காஸ் பார்த்தா சூர்யாவிலேருந்து வருது, புறநானூர்லேருந்து வருது. செம்மொழியிலேருந்து புறநானூறு மாதிரி புறநானூர்லேருந்து பராசக்தியில் வந்து நிற்கிது. அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நிற்கிது. இப்போ கடைசியில் வந்து இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிது. சார் இப்போ விஜய்க்கு ஈக்குவலாக சிவகார்த்திகேயன் அவர்களும் அந்த ஆல்மோஸ்ட் வளர்ந்துருக்காரு. இப்போ 2 படமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுறதுனால ரசிகர்கள்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 2 படத்தில் எந்த படம் நல்லா இருக்கும், எந்த படம் வந்து நல்ல ஓப்பனிங் கிடைக்கும்னு. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா விஜயினுடைய கடைசி படம், அரசியல் பேசியிருக்க படம், ஒரு மாஸ் ஹீரோ படம். என்ன சொன்னாலும் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது சினிமாவில் அன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் தான் அவர். அப்படிங்கும்போது அவர் படத்துக்கு தான் அந்த ரசிகர்கள் கூட்டம், அவர் பின்னாடி தொடரக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் ஒரு பெருமளவு இருக்கும். ஆனால் அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணுவாங்க. ஆனால் 3வது நாள் காமன் ஆடியன்ஸ் இருக்குல்ல, காமன் ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் வச்சு தான் வருவாங்க. ரசிகர்களாக இருக்கவங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ரஜினி ரசிகராக இருந்தால் ரஜினி ரசிகர் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அஜித் ரசிகர்னா அஜித் ரசிகர் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. 4வது நாள் வந்து இந்த காமன் ஆடியன்ஸ்னு இருப்பாங்க, பொதுவான மக்கள். அவங்க எப்படின்னா நல்ல படத்தை மட்டும் செலக்டடான மூவிஸ் பார்ப்போம்ப்பா, நான் 1 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன், 2 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன், நல்ல படமாக நான் மட்டும் தேட்டரில் போய் பார்ப்பேன்னு இருப்பாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வருவாங்க இல்லையா. அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் வச்சு தான் வருவாங்க. அந்த கண்டென்ட் நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவன் மவுத் டாக்கில் வர செய்திகளை வச்சு தான் அந்த படம் வருவாங்க. அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு ஓப்பனிங் நல்லாயிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் நல்லாயிருக்கும். பட் இந்த லென்த்திங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக வர்றதுனால அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் எப்படியா இருந்தாலும் படம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அரசியல் என்ன பேசியிருக்கிறாரு, சினிமா ரசிகர்கள் தாண்டி அரசியல்வாதிகள் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏதாவது இல்லை அரசியல் பேசியிருக்காரா, என்ன அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த படத்தில் என்ன சொன்னாலும் ஜனநாயகனுக்கு ஒரு ஓப்பனிங், பெரிய ஓப்பனிங் இருக்கும். பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருந்து இதில் அரசியல் பேசியிருப்பாரா? ஆமாம், அதை அப்படியே பண்ணலையே. பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காக இருந்தாலும் கூட அந்த படத்தில் இருந்தால் அந்த ஒரு போர்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஆனால் மீதியெல்லாம் அரசியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் ஜனநாயகனாகிறாரு, ஓட்டு போடுறாங்கிற காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க, நிறையா அங்கங்கே எடுத்துருக்காங்க. அந்த பெரிய வேன் வருது, வேன் மேலே செல்ஃபி எடுக்கிறாரலாம், அந்த படத்தில் ஜனநாயகம் இதில் பகவந்த் கேசரியில் கிடையாது. அப்போ இவருக்கு இங்கே உள்ள அரசியலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. வினோத் ஏற்கனவே நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் பார்த்தா கூட ரீமேக் படம் பண்ணியிருந்தா கூட அவர் டச் இருக்கும் அந்த படத்தில். அந்த படத்தை அப்படியே எடுத்து வைக்க மாட்டார். சில ரீமேக் டேரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கார் வந்தால் கூட அந்த கலர் கார் தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீமேக் டேரக்டர் தான், நிறைய வெற்றி படம் கொடுத்தாரு. அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கு திண்டுக்கல் நடக்குது. அந்த தெலுங்கு படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ஒரு மஞ்சள் கலர் காரில் உட்காந்து வருவாங்க மேலே ஏறி டாப்பில். இப்போ அதே மஞ்சள் கலர் கார், அதே கம்பெனி கார் வேணும்னு சொல்லிட்டு படத்தை ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு கொண்டு வந்து எல்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி ரீமேக் அப்படியே காப்பி அடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் வினோத் அப்படி கிடையாது. வினோத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா அவருடைய பொட்டன்ஷியல் இருக்கும். என்னதான் ரீமேக் படமாக இருந்தாலும் நம்மளுடைய அதில் ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது அப்படியே தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அந்த படம் ஓகே, பகவந்த் கேசரி. ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது வந்து தமிழுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும்ல, அது அரசியல் கட்சி தலைவராக அவர் ஆகிட்டார். அப்படிங்கும்போது அந்த சில விஷயங்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதா கண்டிப்பாக வேறு ஒரு கலரோடு தான் அந்த படம் வரும். ஓகே சார், இப்போ சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஜனநாயகம் vs பராசக்தியின் மோதல் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மோதலோட எதிரொலியாக படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொங்கலை ஒட்டியும் சிவகார்த்திகேயன் படத்தை விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்களா, ஆதரிப்பாங்களா, ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குல்ல சார்? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான மோதல் தான். ஒரு காலத்தில் ரஜினி கமல் படம் வந்திருக்கு, அஜித் விஜய் படம் வந்திருக்கு, எல்லா நடிகர்களுடைய உச்ச நட்சத்திர நடிகர்களுடைய படங்கள் மோதல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை ஃபுல் பண்ணுவாங்கல்ல. அதை தாண்டி எந்த ரசிகருமே இல்லாமல் ஒரு காமன் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா தானே பார்ப்பாங்க. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி தான். இப்போ ஜனநாயகன் படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பராசக்தியை பார்த்து படம் பார்க்கணும் ஒருத்த மூடோட போயிட்டான், தேட்டருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டான், ஆன்லைனில் பார்க்குறான் படம் பார்க்கணும் மூடோட, அவனுக்கு டிக்கெட் இல்லை, சரி பராசக்தி இருக்குன்னா பராசக்தி பார்ப்பான்ல, அப்போ அவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அது நல்ல விஷயம் தானே, வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அது இருந்தாலும் சமீபத்தில் நடந்த சிவகார்த்திகேயன் மீது வன்மத்தை கக்கி எடுத்துருக்காங்க. அது சில அஜெண்டா பேசஸில் ஒன்று பண்ணுறாங்க. அதாவது அந்த படத்தை ஜனநாயகன் படத்தை எப்படியா ஓட வச்சிடணும். அப்போ விஜய் யாராவது எடுத்த ஒருத்தரோட டெம்ப்ட் பண்ணால் தான் இந்த ஆடியன்ஸ் உள்ளே வந்து டெம்ப்ட் அந்த படத்தை பார்ப்பாங்கிற அது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலான ஒரு போட்டியை உருவாக்குறாங்க, செயற்கையான ஒரு போட்டியை உருவாக்கி அவர் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயனுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கிறாரு.
அவரை எதிர்த்து நம்ம வந்தால் நம்ம என்ன போட்டியாளராக இருக்க முடியாதுன்னு தெரியும். அப்போ இது சூழல் அப்படி அமையுது, ஒரே நேரத்தில் படம் வருது, எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்க அப்படிங்கிற யதார்த்தம் சிவகார்த்திகேயன் தெரியும். ஓகே சார். இப்போ 2 படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் வசூல் 2 படமும் எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ரீச், ஒரு ஹை லெவலில் ஒரு வசூல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த வசூல் எடுத்துருவாங்களா? இது 2 படமுமே என்னென்னா, இது வந்து விஜயினுடைய அரசியல் பேசுகிற படம், அது திராவிட அரசியலை பேசுகிற படம். இந்த 2 படம் தமிழை தாண்டி மற்ற ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது. தெலுங்கு படம் ஆல்ரெடி தெலுங்கு படம், தெலுங்குல பெருசாக கனெக்ட் ஆகாது. மலையாளத்தில் இங்கே அரசியல் பேசிட்டு இருக்காரு, அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகாது. பராசக்தி தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பை பையப்படுத்தி இருக்காது, அவங்களுக்கு பெருசாக அந்த இது கனெக்ட் ஆகாது. அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய அளவில் கொடுக்குமே தவிர இப்போ தமிழ்நாட்டை தாண்டி ஒரு பெரிய வெற்றி படமாக 2 படமே இருக்காதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓவர்சீஸில் பெருசாக வராது. ஓவர்சீஸ் தமிழ்நாடு இருக்காங்களா, தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஓவர்சீஸ் ஓரளவுக்கு போகும். இந்தியாவில் சொல்கிறேன், வேறு அதர் ஸ்டேட்டில் அந்த படம் வந்து நீங்கள் நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்காது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.